Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல இருக்கிற டாலரை என்ன மாதிரி பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது. பட் இங்க P2P யூஸ் பண்ணாம இன்னொரு மெத்தட யூஸ் பண்ணி எப்படி பேங்க்குக்கு எடுக்கறன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் இருக்கிற டாலரை USDT-யை என்ன மாதிரி பேங்குக்கு கேஷாக எடுக்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் ஆல்ரெடி இதே மாதிரி வீடியோ போட்டாச்சு. பட் அது P2P-யை யூஸ் பண்ணி எப்படி வித்ட்ரா பண்ணுறது தான் போட்டிருந்தேன். பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் P2P இல்லை. P2P-யில் செல் பண்ணி எடுக்கிற கேஷை விட இந்த இடத்துல எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் இது பாஸ்ட்டும் கூட என்ன மாதிரின்றத உங்களுக்கு A to Z தெளிவாக சொல்ல போகிறேன். அதோட இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் P2P-யில் ஒரு டாலரை செல் பண்ணி பேங்குக்கு எடுக்கிற டைம் ஒரு நைட் டைம், ஒரு இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு $25 செல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி செல் பண்ணுற டைம் பையர் அவர் தூங்கிட்டா உங்களுக்கு அவர் அமௌண்ட் போடாட்டியும் பரவாயில்ல, அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு சம்டைம் ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னு சொன்னால் ஒரு 1 hour கூட ஆகலாம். ஆர்டர் கேன்சல் ஆனால் பிரச்சனை இல்லை, இன்னொரு பையரை நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் அவர் ஒரு டைம் வச்சுருப்பார், ஒரு 30 நிமிஷம் 1 hour-க்குள்ளே பேமெண்ட் போடுவேன்னு சொல்லி. அந்த டைமுக்குள்ளே இந்த பையர் தூங்கிட்டா, நித்திர கொண்டுட்டா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகும் பிறகு நீங்கள் வெயிட் பண்ணி ஆக வேணும். மற்றது நீங்கள் இதில் P2P-யில் ஒரு $1000 ஒரு டாலரை செல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க வேணும், அந்த பையரை செலக்ட் பண்ணி தேட வேணும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை யூஸ் பண்ணால் எந்த அமௌண்ட்டை நீங்கள் செல் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சரியான பையரை உங்களுக்கு தேடி பிடிச்சி உடனே தந்துடும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெட்டரான ஆப்ஷன். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ யாராவது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தா இந்த பைனான்ஸ்ன்ற ஒரு விஷயமே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, பைனான்ஸில் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, பைனான்ஸில் ஐடி கார்டு, ஸ்ரீலங்கா ஐடி கார்டு கொடுத்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, மற்றது இந்த பைனான்ஸில் என்ன மாதிரி டாலர் வாங்குறது, மற்றது இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ஃப்ரீயாக என்னென்ன மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம், இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இதே சேனலில் கூகுள் டெக்கில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ ஃபுல் நாலேஜும் எடுக்கலாம். இப்போ P2P-யை தவிர்த்து வேறொரு மெத்தடில் டாலரை விற்க போகிறோம், பேங்குக்கு காசு எடுக்க போகிறோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ண வேணாம், எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இந்த வீடியோ இருக்கும், கட்டாயம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டாலர், பைனான்ஸில் இருக்கிற டாலரை நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் P2P தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த P2P-லேயும் ஒரு 3 மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் பைனான்ஸை ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல உங்களோட டோட்டல் பேலன்ஸ் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது பாருங்கள், இதில் வேலெட்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ண வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சென்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓவர்வியூவில் சென்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு P2P ட்ரேடிங்னு சொல்லி வரும். முதல் P2P ட்ரேடிங் ஃபண்டிங்கில் போயிட்டு தான் சென்டை கொடுத்து எடுப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்டேட்டுன்னு படி ஓவர்வியூவில் நின்று கொண்டு நீங்கள் சென்டை கொடுத்ததும் இந்த மாதிரி 3 மெத்தட் காட்டும். சென்ட் டு பைனான்ஸ் யூசர்ஸ், அடுத்தது ஒன் செயின் வித்ட்ரோ, மற்றது P2P ட்ரேடிங். சென்ட் டு பைனான்ஸ் யூசர்ஸ்ன்ற பைனான்ஸில் இருக்கிற ஒரு யூசருக்கு அவங்களோட பைனான்ஸ் ஐடியோ இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஜிமெயிலோ ஏதாவது ஒரு ஐடியா யூஸ் பண்ணி அவங்களுக்கு டாலரோ ஏதாவது ஒரு காயின் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபீஸ் இல்லை. இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள், ஜிமெயில் இல்லைன்னு சொன்னால் ஃபோன், இல்லைன்னு சொன்னால் ஐடி, ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நாங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். ஸோ இது சென்ட் பண்ணுறது. அடுத்த ஒன் செயின் வித்ட்ரோன்னு சொன்னால் ஒரு வேலெட்டுக்கு நாங்கள் வித்ட்ரோ பண்ணுறது. இப்போ நாங்கள் செய்ய போகிறது டாலரை செல் பண்ணி பேங்குக்கு காசு எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள், P2P ட்ரேடிங்னு சொல்லி 3ஆவதாக இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் பாருங்கள், இதில்
P2P வந்து டைரெக்டாக வந்து நிற்கும். இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த P2P இதை யூஸ் பண்ணி தான் பைனான்ஸில் டாலரை வந்து வாங்கியிருந்தோம், டாலரை வந்து விற்றும் இருந்தோம், செல் பண்ணியும் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது இதில் பாருங்கள் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லியிருக்கு. முதலாவதாக இதைத்தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் கொயினை வந்து செல் பண்ணலாம், அதே நேரம் வாங்கலாம். செல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செல்லை வந்து கொடுத்துட்டு எந்த கொயினை வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து USDT இருக்குது. ஸோ நான் வந்து USDTயை தான் நான் வந்து செல் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ட்ரோன் கோயின் இருக்குன்னு சொன்னால் இந்த USDTயில் கிளிக் பண்ணால் என்னென்ன கோயின் வந்து அவைலபிளாக இருக்கோ எல்லாமே வந்து காட்டும். டோக்ஸ் வந்து செல் பண்ணலாம், ட்ரோன் கோயின் செல் பண்ணலாம், மற்றது வந்து BNB பிட்கோயின். பட் நீங்கள் வந்து USDTயில் வந்து செல் பண்ணுறது பெட்டர், செல் பை பண்ணுறது பெட்டர். என்னென்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸ்லேயே வந்து இருக்கும். $1 சொன்னால் $1 தான். உங்கள்கிட்ட வந்து வேறு ஒரு கோயின் இருந்தால் USDTக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு USDTயாக செல் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து பேலன்ஸில் 35.99 USDT இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 36 USDT என்னோட பேலன்ஸில் வந்து இருக்குது. இதைத்தான் நான் வந்து செல் பண்ண போகிறேன். மற்றது வந்து பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இந்த P2Pயை விட எக்ஸ்பிரஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கேட்டால், P2Pயில் வந்து நாங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு கோயினை வந்து செல் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஓகே இதை வந்து நான் இந்த P2Pயை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். P2Pயில் வந்து பாருங்கள், நான் வந்து $36 வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா அளவில் தான் பெறும். ஸோ இதில் வந்து பாருங்கள், முதலாவது ஆள்கிட்ட வந்து இந்த கோயினை செல் பண்ண இயலாது. என்னென்னு சொன்னால் அவர் வந்து 1,48,000க்கு தான் கோயினை வந்து வாங்குவார். ஸோ இதில் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து கோயின் வந்து 10,000 ரூபாய்க்கும் கோயினை வந்து வாங்கக்கூடிய ஆளை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தா இதில் வந்து பாருங்கள், ஒரு ஆள் வந்து 20,000க்கு தான் வாங்குவார் குறைஞ்சது. ஸோ இப்படி வந்து கீழே தட்டி பார்த்து யார் வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து கோயின் வாங்குவார்னு வந்து பார்க்க வேணும். இல்லைன்னு சொன்னால் அமௌண்ட்டில் வந்து டைப் பண்ணுவோம், ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து கோயின் வாங்குறால வந்து எனக்கு காட்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் கொடுத்ததும் 10,000 ரூபாய்க்கு வந்து கோயின் வாங்குறாள் பாருங்கள். முதலாவது ஆள் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து இந்த கோயினை வந்து வாங்குவார். ஸோ இவர்கிட்ட வந்து செல் பண்ணலாம், ரெண்டாவது ஆள்கிட்ட செல் பண்ணலாம். இதில் இருக்கிற எல்லார்டையும் வந்து 10,000 ரூபாய்க்கு கோயினை வந்து செல் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் 10,000 ரூபாய்க்கு அந்த கோயினை வந்து வாங்கக்கூடிய பையரை வந்து ஷோ பண்ண சொல்லி. ஸோ இது வந்து ஃபில்டர் ஆப்ஷன். பட் இந்த எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபாய்க்கான கோயின் தான் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய்க்கான கோயின் வாங்கக்கூடிய பையரை வந்து இதுவாகவே உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணி தரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $35 வந்து நான் செல் பண்ண போகிறேன். ஸோ 35 சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது வந்து பாருங்கள், செலக்ட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுக்க வேணும். கொடுத்ததும் இதில் வந்து பாருங்கள், பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து $1 $294.31. ஸோ நான் வந்து 10,000 ரூபாய்க்கு அங்கே வந்து ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்தாலும் இதுதான் அதில் இருக்கிற முதலாவது ப்ரைஸாக வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரைஸுக்கு தான் வந்து செல் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு மொபைலுக்கு டொப்அப் பண்ண போகிறீங்க, ரீலோட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் $294.25. ஈஸி கேஷாக வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் $292.30. ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பைனான்ஸில் ஆட் பண்ணி இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் P2P பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ண வேணும், பேங்க் வந்து ஆட் பண்ண வேணும். உங்களோட எந்த ஐடி வெரிஃபை பண்ணி வச்சுருக்கீங்களோ பைனான்ஸில் அந்த ஐடி வெரிஃபை பண்ண உங்களோட பேங்க் தான் ஆட் பண்ண வேணும், வேறு ஒரு ஆளோட பேங்க் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த பேங்கும் வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், பேங்க் ட்ரான்ஸ்ஃபரையும் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து பாருங்கள் ஒரு டைம் வந்து போகும், அதாவது 30 செகண்டுக்குள்ள இந்த ஒரு பையரை வந்து இது வந்து செலக்ட் பண்ணி வைக்கும். நான் வந்து இதை செல் பண்ணலாம் அவர்கிட்ட. ஸோ ப்ரிவியூ ஆர்டர்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ வந்து பாருங்கள் ப்ளீஸ் ஆர்டர், இதை வந்து கொடுக்குறேன். இதில் வந்து 15 நிமிஷத்தில் பேங்குக்கு அமௌண்ட் வந்து போடுவேன். ஸோ ப்ளீஸ் ஆர்டர் வந்து கொடுத்ததும் இந்த செல்லர் வந்து எனக்கு இப்போ அமௌண்ட் வந்து போடுவார். பாருங்கள் இதில் வந்து ஃபியட் அமௌண்ட்னு சொல்லி காட்டுது, 10,292 ரூபா வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். அடுத்தது வந்து பாருங்கள் இதில் செட்டுன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ண வேணும். இவங்க வந்து ஏதாவது மெசேஜ் போட்டிருக்காங்களா இல்லைன்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் ஏதாவது வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி. சம்டைம்ஸ் சில பையர்ஸ் வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க, அதை வந்து நாங்கள் சப்மிட் பண்ண வேணும், இதில் வந்து டைப் பண்ண வேணும். ஸோ இவர்கிட்ட வந்து முதல்ல நான் டாலர் வந்து
செல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட பழைய சட்டம் வந்து மேலே வந்து காட்டுது. இப்போ வந்து எனக்கு இன்னொரு 13 நிமிஷம் இதில் பாருங்கள் பெண்டிங் பேமெண்ட்னு சொல்லி ஒரு டைம் காட்டுது. அந்த டைமுக்குள்ளே எனக்கு இந்த அமௌண்ட் 10,292 ரூபா 0.2% அப்படியே வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுவேன். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸ்டிடி என்னோட டாலரை வந்து ரிலீஸ் பண்ண வேணும். ஸோ எப்படி வந்து அவர் போட்டதுங்களுக்கு வந்து தெரியும்னு சொல்லிக்கிட்டால் அவர் வந்து காசை வந்து போட்டுட்டு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு பட்டன் வந்து அவருக்கு எனேபிளில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணதும் இங்கே வந்து எனக்கு ரிலீஸ் யூஎஸ்டிடி இல்லைன்னு சொன்னால் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு பட்டன் வரும். ஓகே, அடுத்த வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டட். ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டட் 2 தர மற்றது வந்து 3 தர அந்த மாதிரி வந்து சிலருக்கு வந்து காட்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஆள்கிட்ட வந்து எத்தனை முறை யூஎஸ்டிடி வந்து செல் பண்ணியிருக்கீங்களோ பை பண்ணியிருக்கீங்களோ அது வந்து எத்தனை தடவைன்னு சொல்லி இதில் காட்டும். ஸோ இவர்கிட்ட வந்து 2 முறை வந்து டாலர் வந்து செல் பண்ணியிருக்கிறேன். ஸோ தர 2ன்னு சொல்லி காட்டும். ஸோ அதுக்கான அர்த்தம் தான் இந்த கம்ப்ளீட்டடுக்கு பக்கத்தில் இருக்கிற தர 2. சிலருக்கு வந்து தர 5 காட்டும். என்னென்னு சொன்னால் 5 முறை வந்து இதே ஆள்கிட்ட வந்து டாலரை செல் பண்ணியோ பை பண்ணியோ இருந்தால் தர 5ன்னு சொல்லி காட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இதுக்குள்ள வந்து பேமெண்ட்டை வந்து என்னோடய பேங்குக்கு வந்து இவர் போட்டுருவார். ஏன்னு சொன்னால் இந்த டைமுக்குள்ளே வந்து அவரும் வந்து பேமெண்ட்டை வந்து போட வேணும். சம்டைம் அந்த பேமெண்ட்டை வந்து அவர் பண்ண டிலே ஆனால் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும். ஸோ திரும்ப வந்து இன்னொரு பையருக்கு வந்து நான் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் ரிலீஸ் யூஎஸ்டிடி அந்த மாதிரி வந்தது. பேமெண்ட்டை வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் பேமெண்ட் ரிசிப்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. என்னோட பேங்குக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணதும் சரியா இந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி பாருங்கள் கீழே வந்து ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் என்னோட டாலர் வந்து அவருக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னோட பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங்கை வந்து செக் பண்ணுறேன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே, என்னோட பேங்கிங் அக்கௌண்ட்டை வந்து நான் செக் பண்ணிட்டேன். மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் வந்துருக்கு 10,292 ரூபா 0.2%. ஸோ சரியான அமௌண்ட் தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பேமெண்ட் ரிசீவ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஐ ஹேவ் வெரிஃபைட் த பேமெண்ட் ஆஃப் 10,000. அதாவது இந்த பேமெண்ட் வந்து எனக்கு சரியாக வந்திருக்கு. நான் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இந்த 2வது பட்டனை வந்து சரியாக ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த 2வது பட்டனை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் ரிலீஸ் இதை வந்து கொடுக்க வேணும். கொடுத்ததும் அந்த பையருக்கு வந்து என்னோட டாலர் வந்து சென்ட் ஆகும். ஸோ 34.97 டாலர் வந்து அந்த பையருக்கு வந்து சென்ட் ஆகியிருக்கு. இதுக்கு அடுத்த வந்து கடைசி ஸ்டெப் வந்து பாருங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவாக. இவர் வந்து உங்களுக்கு சரியான அதே அமௌண்ட்டை வந்து போட்டிருந்தாருன்னு சொன்னால் பாசிட்டிவ் அதை வந்து கொடுத்து ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கிறேன் சேஃபான ட்ரஸ்டான ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து நாங்கள் கொடுத்துட்டு லீவ் கமெண்ட் வந்து கொடுக்கலாம். அமௌண்ட் வந்து செல் பண்ண ஃபீஸ் வந்து உங்கள்கிட்ட 30 ரூபா வெட்டிட்டார் பேங்கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருந்தால் நீங்கள் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பைனான்ஸில் இருக்கிற டாலரை P2Pயில் எக்ஸ்பிரஸை வந்து யூஸ் பண்ணி கேஷாக எடுக்கிற மெத்தட். முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் P2P தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து எக்ஸ்பிரஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். என்ன சொன்னால் P2Pயை விட எக்ஸ்பிரஸ் வந்து பெட்டர். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸில் P2Pக்கும் எக்ஸ்பிரஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக என்ன மாதிரி நாங்கள் டாலரை வந்து செல் பண்ணி பேங்குக்கு வந்து காசு எடுக்கிற மெத்தட் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.